ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தீப் சார்கி விச் சேனல். இன்றைக்கி ஃப்ரைடே வாக், டே டு டே ஆஃபீஸ் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் எழுந்துக்க லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எழுந்து வந்து குக் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து 9 o'clock ஷிஃப்ட், அவங்க 9 o'clock ஆஃபீஸில் இருக்கணும். கொஞ்சம் அதனால ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிவிட்டு அவங்க கூட ஆஃபீஸ்க்கு போல் தனியாக போகலாம், நம்ம லேட்டாக கிளம்பிட்டு சொல்லி அவங்கள ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேன். சாம்பார் பண்ணியிருந்தோம், தால் சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் இன்றைக்கி லஞ்சுக்கு பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் எதுவுமே எடுத்துக்கல, ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி அப்படியே கிளம்பிட்டார். ஸோ அவரையுமே வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நானுமே ரெடியாகி லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நானுமே ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் டேஸில் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு 5 minutes உட்காந்து நல்லாயிருக்கும்னு தோணும். ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சின்னு. ஸோ ஆஃபீஸ் தான் போக போகிறோம். நம்ம நியூவாக இப்போ ஒரு ஷார்ட்ஸில் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், என்ன அவளுக்காகன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் அதில் சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அதுலேயே. ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுவார் அவர். ஆஃபீஸ் போய்ட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்தாங்க, வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நடுவில் வந்து நைட் டின்னருக்காக எல்லாமே திங்ஸ் வாங்கினோம். சிக்கன் குழம்பு பண்ணலான்னு சொல்லி தான் சிக்கன் வாங்கிட்டு, அப்புறம் டிஃபனில் இட்லி, தோசை அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலான்னு சொல்லி மாவு வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் வீட்டிலேயே வந்து மாவு ஆட்டுப்பாங்க ஒரு அக்கா. ஸோ அவங்கக்கிட்ட தான் எப்போயும் வாங்குவோம். எல்லாம் வாங்கிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா கொஞ்சம் ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. என்ன பண்ணுறீங்க? வெங்காயம் கட் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை, சமைக்கிறது எங்கள் வேலை. சரிப்பா, சமைங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஸோ காலையெல்லாம் ஃபுல்லாக குக் பண்ணதால் அவங்க ஈவினிங் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சிக்கன் குழம்பு என்னோடய ஸ்டைல் எப்படி வைப்போன்னா, நான் எல்லா நான்வெஜ்லேயுமே இந்த சிக்கன் மட்டன்லாம் சோம்பு தான் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் அரைச்சும் வச்சுக்குவோம். நல்லா பொன்னிறமானதும் அந்த பேஸ்ட்டாக இருக்க வெங்காயத்தில் பச்சை மிளகாலாம் போட்டு அரைப்பேன், சோம்பு கொஞ்சமாக. ஸோ அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வதங்குறோம். வந்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கி ஃபுல்லாக வரும்போது அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அதுக்குள்ளே வந்து தக்காளியும் அரைச்சி வச்சுக்கிட்டார் அவர். எப்பயுமே வந்து இந்த மாதிரி நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது குக் பண்ணலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எப்பயுமே ஹஸ்பண்ட் ஏதாச்சும் இது வேணும் அது வேணும்னு கேட்டால் வந்து நான் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதை டினையே பண்ண மாட்டேன். எனக்கு அந்த விஷயம் ரொம்பவே பிடிக்கும் அவர் குக் பண்ணுறதுக்கு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். நம்ம வந்து கட் பண்ணி போடும்போதை விட இது நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த அல்வா மாதிரி வந்து அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அது பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கணும். என்ன குழம்பு? சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு. சிக்கனை காணும், அது பொறுமையாக வரும். எங்கேருந்து வரும்? உண்மையாக கோழி அப்போ தாங்க வரும், வெயிட் பண்ணுங்க. ஓகே, என்ன டெய்லி சமைக்கிறீங்க? ஒய்ஃப்காக சமைக்கிறது வந்து ஒரு புண்ணியமாக நினைக்கிறேன் நான் வந்து. அப்போ நிறைய பாவம் பண்ணியிருக்கேன். ஆமாம், அந்த பாவத்தெல்லாம் கழிக்கிறது தான் சமைச்சு கொடுத்தா அந்த பாவத்தை எனக்கு சேர்க்குறேன். இல்லை இல்லை இல்லை. தக்காளி வதங்கிறதுக்குள்ள நல்லா பேசி அரட்டடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கு தக்காளி நல்லா வதங்கின உடனே சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கணும் சிக்கன். ஸோ அது வந்து நல்லா மசாலா அந்த தக்காளி பேஸ்ட்டோட வந்து மிக்ஸ் ஆகணும். அது ஆகிற வரையும் ஒரு 7 minutes அப்படியே குக் பண்ணணும். பண்ணுறேன் எங்கள் செஃப் வந்து எப்பவுமே இப்படி தான். ஸோ அது சிக்கன் கொஞ்சம் ஆஃப் த குக் ஆன உடனே வந்து உப்பு, மஞ்சத்தூள், வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். வேறு மசாலாஸ் எதுவுமே எப்பவுமே சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போடுற வரையும் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது சேர்த்துக்கிட்டு மூடி வச்சிடலாம்.
சைட் பை சைடு வந்து நான் இட்லி பண்ணுறதுக்குமே வந்து ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே. இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சிங்கன்னா வந்து டிஃபனுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அப்படியே கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிட்டாங்கன்னா கோழி குழம்பு ரெடி. கரெக்டாக வெந்துச்சான்னு பார்க்கணும். வித் சிரப்போட. சிறப்பா சாரி, புல்ஸோட. குழம்பு தமிழில். அடி தூளா புரியல என்ன சொல்ல. சூடாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடியான சிக்கன் குழம்பு கூட சுட சுட இட்லி முட்டை தோசை வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி டின்னர் அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு எங்களுக்கு. நம்மளோட வீக் டே ஆஃபீஸ் ஒர்க் டே வந்து இப்படி தான் போச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு வீக்கெண்ட். எப்படி இருந்தாலும் ஆஃபீஸ் இருக்குது, சண்டே தான் ஆஃபு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும், இல்லை சேஞ்சஸ் இருக்குது, இல்லை பிடிச்சிருந்தா எதாவது ஷேர் பண்ணணுனால கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் என்ன வேலைக்காகன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் என்ன மாதிரிலாம் அப்லோட் பண்ணலான்னு கண்டிப்பாக சஜஷன்ஸ் இருந்தால் ஷேர் கொடுங்க. கண்டிப்பாக நான் நோட் பண்ணிவிட்டு அது எல்லாமே பண்ணுறோம். ஓகே கைஸ், உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல பார்க்குறேன். டேக் கேர், பாய்.